पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ओम अथ இது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. லாங் கேப், 4 நாள் தான், ரொம்ப நாள் இல்லை. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பாகவதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பேர் முக்தி ஸ்கந்தம்னு பேர் பாகவதத்தில். அந்த முக்தி ஸ்கந்தத்தில் 14வது அத்தியாயம் யோக சாதனைகளை, பக்தியை பார்த்தீங்கன்னா எப்படி உபாசகன் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா உத்தவருக்கு சொல்கிறார். இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பகவத்கீதா இந்த 12th சாப்டர் முடிஞ்சோட பார்க்க போகிறோம். அந்த அபியாசம் பண்ணும்போது, அந்த தியானம் பண்ணும்போது சகுண ஈஸ்வரனை, அது ஓங்காரம் கூட பிராணாயாமம், அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனை ஹிருதயத்தில் நிப்பாட்டி சாதனையை பண்ண போகிறோம். அந்த விஸ்வரூபத்தை நம்ம ஹிருதயத்தில் ஒரு மூர்த்தமாக வச்சு பண்ண போகிறோம். அப்படி ஓங்காரத்தோட பிரணவத்தோட பிராணனையும் சேர்த்து அந்த மூர்த்தி தியானம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், 3 இருக்கு. அகார உக்காரம் அகாரம் வரைக்கும் சகுணம், அதுக்கப்புறம் அதை தாண்டி போகும்போது அமாத்திரா நிர்குணம். அப்போ இந்த சாதனைகள் பண்ணும்போது என்ன ஆகும், பாதையில் நமக்கு எல்லா சித்திகளும் சம்பவிக்கும். இங்கேருந்து எங்கேயாவது யாத்திரை போகிறோம் அப்படின்னா, எப்படி யாத்திரையில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் விதவிதமான நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு பக்கம் ட்ரையாக போகும், சில சமயம் நல்லா பசுமையாக நல்லா க்ரீனிஷாக போகும், சில இடத்துல மலைகள் போகும், ஆனந்தமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அபியாசியோட லைஃப்பில் என்ன இருக்கும், நிறைய ட்ரையான கிரே ஏரியாஸும் வரும். அதுக்கப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா ஆனந்தமும் கிடைக்கும். இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு உதாசீன பாவத்தோடு இருக்கணும். இந்த வேதாந்தம் படிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் மனோவிகாரம், இது எல்லாம் பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே கூட பார்த்தீங்கன்னா இந்த அபியாசத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 2த்தையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், 32 வரைக்கும் வந்திருக்கோம், 32 33 வரைக்கும் வந்திருக்கோம். இதில் ஒரு 29வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏகாதச அத்தியாயம் 15வது, ஏகாதச ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சித்திகளை பற்றின வர்ணனை பார்த்துட்டு இருக்கோம். இதில் 33 வரைக்கும் வந்திருக்கோம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 29வது ஸ்லோகத்துக்கு வந்துருக்கு. 29வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, அக்னியாதிபிர் ந ஹன்யேத முனேர் யோகமயம் வபுகு மத்யோக ஸ்ராந்த சித்தஸ்ய யாத்தசாம் உதகம் யதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இவனுக்கு என்ன ஆகும், யோகி பார்த்தீங்கன்னா இந்த என்னையே சார்ந்திருக்கிற யோகம். என்னையே சார்ந்திருக்கிற யோகம் என்னது, பகவானையே பார்த்தீங்கன்னா சதா ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அவன் அந்த முனிவனோட தேகம் யோகமயமா ஆயிடும். யோக தேகம் அப்படின்னு பேர். வள்ளலாருக்குலாம் இருந்தது யோக தேகம் தான் இருந்துச்சு. அப்போ அப்படிப்பட்ட தேகம் என்ன ஆயிடும், மத்யோக ஸ்ராந்தக சித்தசி, என்னோட யோகத்தையே சார்ந்து இருக்கக்கூடிய சித்தத்தை உடையவனுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா தண்ணீர வாசம் பண்ணக்கூடிய மீன், இது மாதிரி ஜலராசிகள் இருக்குல்ல, ஜலஜீவ ராசிகள், ஜலத்தில் வாசம் பண்ணக்கூடியது, அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜலம் எதையுமே பண்றது இல்லையோ, நாசம் பண்றது இல்லையோ, அதே மாதிரி இந்த முனிவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அக்னி முதலிய 3 பூத்தங்கள் இருக்கு. அக்னி, ஜலம், பிருத்திவி. இந்த 3 பூத்தங்களாலையும் அவனுக்கு எந்த ஒரு நாசமும் உண்டாகிறது இல்லை. அப்ப இவன் என்ன சரீரமா இருப்பான் அப்படின்னா, வாயு சரீரமா
இவன் இருப்பான். அப்ப இந்த யோகத்தினால வாயு சரீரம் கிடைச்சவனுக்கு பிறகு யோகி சரீரம் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சகுனமா இருந்துச்சுன்னா யோகி சரீரம் வாயு தத்துவ பிரதானமா இருக்கும். வாயுவை எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு கீழே இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா அக்னி, ஜலம், பிருத்திவின்றது 3 தத்துவங்களும் இந்த வாயுல இருந்து கீழே உண்டான காரியங்கள். அப்ப அதனால இவனுக்கு யோகம் பண்ணி 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 வாயு சரீரமா பிராப்தி ஆயிடுச்சு அப்படின்னா இவனை மற்ற எந்த பூத்தங்களும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யோக தத்துவ உபனிஷத்துக்கு ஒரு உபனிஷத்து. அந்த யோக தத்துவ உபனிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு நான் போறேன் மேல. யத்யத் பஷ்யதி சக்ஷுப்யாம் தத்தத் ஆத்மேதி பாவயேத். ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்களோ யோகி என்ன பண்ணுவோம், அபியாசம் பண்ணிக்கிட்டே மத்தியோகம் ஆசிரித்தகன் இருக்குல்ல, என்னையே சார்ந்து யோகத்தை அபியாசம் பண்றவன். அப்ப என்னையே சார்ந்து அபியாசம் பண்றவனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா, யோக தத்துவ உபனிஷத்துல 72வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, யத்யத் பஷ்யதி சக்ஷுப்யாம். நீங்க எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அபியாச காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எதையெல்லாம் இப்பே கல்டிவேட் பண்ணணும். மெதுவா 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 கல்டிவேட் பண்ணி கொண்டு வரணும். எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ கண்களால் தத்தத் ஆத்மேதி பாவையே. அது எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஆத்மாவா இருக்கு, இது ஆத்மாவா இருக்கு, இது நாராயணனா இருக்காரு, இது நாராயணன் தான், இது நாராயணன் தான், இது நாராயணன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, எச்சகிஞ்சித் திருஷ்யத்தே சூயத்தே பிவா. டெய்லி மங்களாச்சரணத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்ல நாராயண சுத்தத்துல இருந்து. அப்ப நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாம் என்னது நாராயணன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவிக்கிறோமா. யோக தத்துவ உபனிஷத் சொல்லுது, சக்ஷுப்யாம் யத்யத் பஷ்யதி. எதையெல்லாம் கண்களால் பார்க்கின்றாயோ அதையெல்லாம் தத்தத் ஆத்மேதி பாவையே. அதையெல்லாம் ஆத்மா என்று பாவிப்பாயாக. இதனால என்ன சுவாமி சித்தி கிடைக்கும்? சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உள்ளையும் வெளியிலையும் பாத்தீங்கன்னா வியாபிச்சு நாராயணனே இருக்கின்றான் அப்படின்னு ஒருத்தன் பாவம் பண்றான் அப்படின்னா தூர ஸ்ருதி தூர திருஷ்டிகி. தூரத்துல என்ன நடக்குதோ இங்க இருந்தே வைகுண்டத்துல சுவாமி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். தேவலோகத்துல தேவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். மக ஜன தப்ப சத்தியம் எல்லா லோகத்திலையும் சொர்க்கத்திலிருந்து மேல இருக்கிற எல்லா லோகங்கள்லையும் இருக்கிறத பார்க்கலாம். தூர திருஷ்டி பார்க்கலாம், தூர ஸ்ருதி கேட்கலாம், தூரத்துல இருக்கிறதெல்லாம் கேட்கலாம். க்ஷணாத்து தூர கமக ததா. தூரத்துல நினைச்ச நேரத்துல திருலோக சஞ்சாரியா நினைச்ச இடத்துல போயிடலாம். அது எதனால கிடைக்கும் சுவாமி அப்படின்னா, பகவான் தான் எல்லாம், பகவான் தான் எல்லாம், பார்க்கிறதெல்லாம் பகவான், கேட்கறதெல்லாம் பகவான் அப்படின்னு ஒருத்தன் பாவிச்சா இது நடக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த 29வது ஸ்லோகத்துல மத்தியோக ஸ்ராந்த சித்தஸ்யன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லுது வாக் சித்தி. இது மாதிரி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? வாக் சித்தி கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும் கிடைக்காதுங்க. உட்காந்து அபியாசம் பண்ணுங்க. உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி தைலதார மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தான் ஈஸ்வரன் தான் பாவிக்க 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 அந்த பாவனையோட சித்தி தான் இதெல்லாம். தூரதிருஷ்டி தூர ஸ்ருதி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாக் சித்தி காமரூபத்துவம். வாக் சித்தி வந்துடும். இவன் என்ன சொல்றானோ அது அமோகமாகிவிடும், பொய்க்காது. இவன் சொன்னதெல்லாம் சத்திய சங்கல்பமாயிடும். அது மட்டும் இல்லாம காமரூபத்துவம், இவன் நினைச்ச ரூபத்தை எடுத்துக்கலாம். திருஷ்ய காரிணி கரணி அதிர்ஷ்ய கரணி ததா. அதிர்ஷ்ய கரணி அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா சித்திகளும் காணாமல் மறைஞ்சு போறது, யாருக்கும் தெரியாம காணா போயிடுறது முடியும். இவனால் அந்தர்தானம் சொல்லுவோம். அந்த சித்திகள்லாம் கூட பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா மந்திரம் சொல்லுது, யோக தத்துவ உபனிஷத்துல 76வது மந்திரம் சொல்லுது இதெல்லாம் கிடைக்கும் சுவாமி. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலி என்ன பண்ணணும்? ஏதே விக்னா மகாசித்தே. மகாசித்தி எது அப்படின்னா மோக்ஷம் தான் மகாசித்தி. ஆத்மானுபூதி, கைவல்யம், அத்வைத சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்துக்கு பாத்தீங்கன்னா ஏதே விக்னா மகாசித்தே. இது எல்லாம் தூர சிரவணம், தூரத்துல இருக்கிறத கேட்கறது, தூரத்துல இருக்கிறத பார்க்கறது,
தூரத்துல போய் எங்க வேணாலும் நினைச்ச இடத்துல ஆவிர்வாவமாகிறது, தோன்றுதல், அதுக்கப்புறம் வாக் சித்தி கிடைக்கிறது, அப்புறம் நினைச்ச ரூபத்தை எடுத்துக்கிறது, இல்லாம யாருக்குமே தெரியாம கண்ணுக்கு தெரியாம போறது, இது மாதிரி அநேக சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகா சித்தின்னு சொல்லக்கூடிய மோட்சத்துல என்னது விக்னாகா, இது எல்லாம் தடைகளா இருக்கும், அப்டக்கல் தான் இதெல்லாம். அதனால நரமேத் தேஷு புத்திமான் ஒரு கமெண்ட் பண்ணுது, இவைகளில் எதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கிறவன் ரம்மிக்க கூடாது. எல்லா இடத்துலயும் நாங்களே யாத்திரை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் ஒருத்தர் ப்ராப்ளம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். சாமி எனக்கு இந்த ப்ராப்ளம். சாமியாருன்னா வந்து பாத்தீங்கன்னா மந்திரவாதியா இருக்கணும், தந்திரவாதியா இருக்கணும், ஏதாவது பரிகார பூஜையை சொல்லணும், இப்படிதான் நினைக்கிறான ஒளிய வந்து பாத்தீங்கன்னா வெளியில கிளம்புனா ஆத்மாவை பத்தி எவனுமே கேட்க மாட்டேன். ஈஸ்வரனை பத்தி யாருக்கும் கேட்கறது கூட வந்து பாத்தீங்கன்னா சமயம் இல்லை. எல்லாம் சித்திகள் பரிகாரங்கள் இதுலயே போயிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலியா இருக்கிறவன் மோட்சத்தை விரும்புபவன் என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாம் தடைகள் என்று அறிந்து இவைகளை தியாகம் செய்ய வேண்டும், உபேக்ஷா பண்ணணும், உதாசீனப்படுத்தணும். இதுக்கு பேர் தான் என்ன பேரு, தியானாத் கர்ம பல தியாகம். தியானத்துல என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் வரும் பை ப்ராடக்டா. அதுல எல்லாத்துலயும் என்ன பண்ணணும், இது கர்மத்தோட பலன், இது முக்கிய பலன் இல்லை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பை ப்ராடக்ட், இதெல்லாம் கவுன பலன்கள். கரும்பு சக்க மாதிரி நமக்கு தேவை கரும்பு சாறுதான் தேவை அப்படின்னு என்ன பண்ணணும், அந்த கரும்பு சக்க மாதிரி இருக்கிற இந்த சித்திகளை எல்லாத்தையும் உபேக்ஷா பண்ணணும், கண்டுக்கவே கூடாது. திரும்பி கூட இப்படி கூட கடைக்கண்ணால கூட பார்க்க கூடாது, ஏன்னா மோகம் வந்துடும். அதனால என்ன பண்ணணும், பாதையிலேயே போகணும், எது வந்தாலும் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு தூக்கி போடணும். சரி, இதெல்லாம் வரும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாவிக்க ஆரம்பிச்சுக்கொள்ள. இதுல சொல்லுது மந்திரம், யோக தத்துவ உபனிஷத்துல 83வது மந்திரம் சொல்லுது. எதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான சித்தி இது பண்றது தாரணை பண்ணுது அப்படின்னும் போது, பூமி ராபோ நலோ வாயு ஆகாசேதி பஞ்சகா, மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 பஞ்சபூத்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூமி பகவானா இருக்கார், ஜலம் பகவானா இருக்கார், அக்னி பகவானா இருக்கார், வாயு பகவானா இருக்கார், ஆகாசம் பகவானா இருக்கார் அப்படின்னு பஞ்ச தத்துவங்கள்லையும் என்ன பண்ணணும், இது விஷ்ணு, இது பகவான், இது பகவான், இது பகவான் அப்படின்னு உபாசனை பண்ணணும். இது எப்படி பண்றது, எஸ்ய சித்தம் ஸ்வபவனம் சூக்ஷ்மனாம் பிரவிஷ்சேதிஹ. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, எவன் வந்து நல்லா சுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்தந்த தத்துவங்கள்ல வந்து பிரவேசம் பண்ணிக்கின்றானோ, அப்படி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 தத்துவங்கள்ல பண்ண சொல்லியிருக்கு. எதுல இருந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, பாதாதிஜானு பர்யந்தம் பிருத்திவிஸ்தான முச்சியதே. இந்த பாதத்தோட ஆரம்பம், கீழ் பாதம் இருக்குல்ல, பாதத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜானு பரியந்தம், நம்ம பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு முழங்கால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி ஸ்தானம் உச்சியதே, பிருத்திவியோட ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேகத்தை பிரிக்கிறோம். பிருத்திவி தத்துவம் எது வரைக்கும், கால்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் முழங்கால் வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவியும் சதுரஸ்ரம் பீத்தவர்ணம் லவர்ணகம். அதுல என்ன பண்ணணும், பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா லம் பிருத்திவி ஆத்மனே கந்தம் சமர்ப்பயான்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லகார வர்ணம் தான் பிருத்திவி தத்துவம். அதிஷ்டான தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா கணபதி. அந்த கணபதிய கூட எப்படி பாவிக்கணும் அப்படின்னா, விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவான், கணபதி ரூபத்துல பகவான் விஷ்ணு இருக்கார் அப்படின்னு பாவிக்கணும். பாவிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், பிருத்திவீம் சதஸ்திரம் ச பீத்தவர்ணம், அந்த இடம் என்ன கலர் அப்படின்னா மஞ்ச கலர் அப்படின்னு அதை தியானம் பண்ணணும். பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதஸ்திரம் அப்படின்னா 4 இதழ் தாமரை, 4 இதழ் தாமரையை போட்டு, நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கு நிறைய, நான் வச்சிருந்தேன், ஒருத்தர் எடுத்து போயிட்டேன். நான் முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தரேன். என்னென்ன தாமரை போட்டு கரெக்டா நாங்க கோலம் போடுவோம். மண்டலம்னு பேரு. மண்டலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணப்பலகையை வச்சுப்போம். மணப்பலகையை வச்சுக்கிட்டு கணபதியை தியானம் பண்ணும்போது நல்ல வெள்ளை கோலம், கோலம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நல்ல அரிசி மாவுல கோலம் போட்டு, நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர்ல கோல்டன் எல்லோ கலர்ல அந்த ஃபில் பண்ணி அந்த கோலத்தை 4 இதழ் வர மாதிரி ஒரு தாமரை போட்டு,
அந்த 4 இதழ் தாமரையில ஒரு முக்கோணம் வந்து போடுவோம். முதல்ல முக்கோணம் போடுவோம். அந்த முக்கோணம் தான் பிந்துன்னு பேர், முக்கியமானது. மேரு சக்கரத்தோட மைய பகுதியில் இருக்கிறது. அதை போட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 4 இதழ் தாமரை, 4 இதழ் தாமரை போட்டு நடுவுல லம் அப்படின்னு ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா லம் போட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி போடுவோம். நாங்கள் முதல்ல ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்றவங்க ஸ்ரீவித்யால ரொம்ப முக்கியமானது இது. போட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் பண்றது, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணி ஒரு ஆஃபர் பண்ணி, ஆஃபர்னா நெய்வேத்தியம் வந்து வைக்கணும். டெய்லி நெய்வேத்தியம் பண்ணணும். முடியல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கணபதி தானே, அதனால என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு அவலும் கொஞ்சோண்டு வந்து வெல்லம் அவல் பொரிக்கடலை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்தானம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 இதழ் தாமரை, அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் என்ன ரூபத்துல இருக்கார், கணபதி ரூபத்துல இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றது. இப்படி தாரணை பண்ணி 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 எத்பாவம் தத்பவதி ஆகுதா, இது மெதுவா தாரணை பண்ணி 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 அதை பார்த்து 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 ஜபிக்கணும். லம் 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 கோலத்துல தாரணை பண்ணுவோம். கோலத்துல நடுவுல மையத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பலகை வந்து பாத்தீங்கன்னா டேபிள் சைஸ்க்கு வச்சிருப்போம். நான் வந்து டேபிள்ல தான் நான் பண்ணுவேன். ஆக்சுவலா வந்து மணப்பலகையில பண்ணாம டேபிள், ஏன்னா பாக்குறதுக்கு நல்லா விசிபிளா இருக்குன்றதுனால அதை பண்றது. இல்லைன்னா நல்லா தாம்பூலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பரத்தட்டு, பெரிய தாம்பர தட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பெருசா விசிபிளா இருக்கிற மாதிரி நல்ல ஒரு முக்கோணம் போட்டுறது. ஃபர்ஸ்ட் இடத்துல முக்கோணம் போடுவோம். முக்கோணம் போட்டோம்னா 3 கோணம் ஆயிடுது. அதுக்கு மேல 4 இதழ் தாமரை போடுவோம். அதுக்கு மேல வரைகிறது 4 இதழ். நான் அனுப்புறேன், இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். 4 இதழ் தாமரை, அதுல ஃபில் பண்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோடு எல்லாம் வந்து ஒயிட் கலர்ல கோடு போடுவோம். அதை ஃபில் பண்றது எல்லாம் கோல்டன் கலர்ல இருக்கிற எல்லோல ஃபில் பண்ணுவோம். நடு மையத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரத்தை, சம்ஸ்கிருத அக்ஷரமே வந்து லம் லா போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா போதும், லம். இவ்வளவுதான் இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா கணபதியோட விக்கிரகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணி வந்து சோடச உபச்சாரத்தோட ஒரு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆஃபர் பண்ணி கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு இதையே தாரணை பண்றது. இதை தாரணை பண்ண 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 வந்து என்ன ஆகும், மெதுவா இதான் முதல்ல ஸ்ரீவித்யா உபாசனையில வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கணபதி மந்திரம் தான் கொடுப்பாங்க. இது முதல்ல சித்தி ஆகும். சித்தி ஆகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா பிருத்திவியும் சதுரஸ்திரம் ச, பிருத்திவி தத்துவம் 4 இதழ் தாமரை, அப்புறம் பீத்த வர்ணம் மஞ்சள் வர்ணம், மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா லவர்ணகம் லவர்ணம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி வாயு ஆரோப்பிய என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா பிராணனை கொண்டுட்டு வந்து மூலாதாரத்துல கொண்டு நிப்பாட்டணும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். மூலாதாரத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு என்ன பண்ணணும்னா லகாரேன சமன்விதம், லகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை என்ன பண்ணணும், சமாதி பண்ணணும். லகாரத்தை சமாதி பண்ணணும்னா என்ன பண்ணணும், லம் 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 கண்ண முடிங்க. நல்லா மனசுக்குள்ளார தாரணை பண்ண ரூபத்தை வந்து அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வாங்க. 4 இதழ் தாமரை, முக்கோணம், நடுவுல லம் இருக்கிற மாதிரி. கணபதி முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த லம்மோட சேர்ந்து ஒரு கணபதி நல்லா குட்டி பிள்ளையார் வந்து நல்லா உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கிட்டு மனசை வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடிட்டு லம் 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 லம். இது மாதிரி நல்லா ஸ்தூலம் சொல்லி அதுக்கப்புறம் மனசுல சூக்ஷ்மம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெதுவா அதோட ஒன்றிணைதல் உண்டாகும். உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிருத்திவி தத்துவம் மூலாதாரத்துல இருக்கிற தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை நீங்க வெளியில அந்த தாம்பூலத்திலயோ இதுலயோ வரைஞ்சி வச்சு பாத்தீங்களோ அது ஒரு டைம்ல என்ன ஆயிடும், மெதுவா 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 உள்ளுக்குள்ளார இருக்க மூலாதாரத்தோட சக்கரம் அது உங்களுக்கு வந்து பிரத்யட்சம் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க உச்சரிச்சு உச்சரிச்சு ஒரு டைம்ல அந்த சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சரீரம் ஃபுல்லா அதுவா என்ன ஆக ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிக்கும். நீங்க உள்ளுக்குள்ளார கேட்கலாம், யாரோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து லம் லம் சொல்லிட்டு இருக்காங்க, பக்கத்துல காதுல உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் சப்தம். அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னே
தியாய புஜானாம் சதுர்வக்திரம் ஹிரண்மயம். நல்லா பாத்தீங்க அப்படின்னா 4 கைகளை உடையவரை, சதுர்வக்திரம் ஹிரண்மயம், நல்லா பாத்தீங்கன்னா பொன்னாலான 4 கைகளை உடையவரை, தியாயன் சதுர்புஜாகாரம். யாரு சதுர்புஜாகாரம்? சங்கு சக்கர கதாதாரம். விஷ்ணு பகவானை பாத்தீங்கன்னா என்ன பண்ண, ஆரம்பிக்கும் போது கணபதி ஆரம்பிப்போம், அது முடியும் போது என்னவாயிடும், விஷ்ணு ரூபத்துல பாத்தீங்கன்னா தாரணை சித்திக்க ஆரம்பிச்சு. இப்படி ஆட்சியில என்ன ஆகும், தாரையேத்து பஞ்சகடிக்காக 4 நாளிகைகள் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா 5 நாளிகைகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த தாரணையை பண்ணினீங்க அப்படின்னா 24 நிமிஷம் இன்ட்டு பாத்தீங்க அப்படின்னா 4 5, அப்போ பாத்தீங்கன்னா 24 24 24 24 போட்டீங்க அப்படின்னா 5 24 நிமிஷங்கள் என்ன பண்ணீங்க, உட்கார்ந்து தாரணை பண்ணும். அப்படின்னா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, பிருத்திவி ஜெயம் ஆப்னுயாத். பிருத்திவியை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜெயம் பண்ணி விடுவீர்கள். முதல் சித்தி பிருத்திவி. அதுக்கப்புறம் பிருத்திவியோட ஜெயம் கிடைச்சிச்சுன்னா பிருத்திவி யோகத்தோ மிருத்யுர் ந பவேத் அஸ்ய யோகினஹா. என்ன பலன் சுவாமி அப்படின்னா, இந்த பிருத்திவியினால அவனுக்கு பாத்தீங்கன்னா மரணம் நடக்காது, இந்த மண்ணில இருந்து அவனுக்கு மரணம் சம்பவிக்காது. அப்ப இந்த உலகத்துல இருக்க பிருத்திவி பூகம்பம் வந்துருமோ, இந்த மண்ணு நம்மளை சாப்பிட்டுருமோ அப்படின்னு எந்த பிருத்திவி தத்துவத்துல இருந்து மரணம் சம்பவிக்காது. இததான் இங்க சொல்லுது, அக்னியாதிபிர்னஹன்யதமு 29வது ஸ்லோகம் இருக்குல்ல பாகவதத்துல. அதுக்கு ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யோக தத்துவ உபனிஷத்துல இருக்கிற 83 84 எல்லாம் எடுத்துக்கணும். சரி, இதை ஜெயம் பண்ணதுக்கு பிறகு பிருத்திவியினால அவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் உண்டாகாது. ஏன்னா தியானிச்சு பிருத்திவி தத்துவமாவே ஆயிரும். அதே ஈஸ்வரனை என்ன பண்றான், 2வது பாத்தீங்கன்னா ஜலத்துக்கு, பிருத்திவிக்கு அடுத்தது என்னது, ஜலத்தத்துவம். ஜலத்தத்துவம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழங்காலில இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய புதத்வாரம் வரைக்கும், மலத்வாரம் இருக்குல்ல, மலத்வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா முழங்காலில இருந்து மலத்வாரம் வரைக்கும் ஜலத்தத்துவம். இந்த ஜலத்தத்துவத்தை என்ன பண்ணோம் சொல்லுது, ஆஜானு பாயு பரியந்தம் அபாம் ஸ்தானம் பிரகீர்த்திதம். முழங்கால் சிமிச்சு, முழங்கால்னா தெரியுது இல்ல, முழங்கால்ல இருந்து ஆரம்பிச்சு மலத்வாரம் வரைக்கும் இருக்கிற பாகத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆஜானோஹோ பாயு பரியந்தம் அபாம் ஸ்தானம் பிரகீர்த்திதம். ஜல தத்துவத்தோட ஸ்தானம் என்று சொல்லப்படுது. அதுல என்ன பண்ணணும், ஆப்போ அர்த்த சந்திரம் சுக்லம் ச கம் வம் பீஜம் பிரகீர்த்திதம். அந்த ஜல தத்துவத்துக்கு என்ன ஸ்தானம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்த சந்திரன், பாதி சந்திரன் பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி, பாதி சந்திரனையும் கூட பாத்தீங்கன்னா வெள்ளை கலர். அப்ப என்ன பண்ணணும், ஃபுல்லா அந்த கோலத்தை முக்கோணத்தையும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஒயிட் கலர்லயே மாவெல்லாம் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அர்த்த சந்திரம் அப்படின்னும் போது ஒரு நிலவை பாத்தீங்கன்னா ஒரு அந்த சந்திர இந்த முக்கோணத்தை போட்டு அதோட கார்னர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சந்திரனை அர்த்த பாதி சந்திரனை பாத்தீங்கன்னா போடுவோம். அதுவும் ஒயிட் கலர்லயே இருக்கும். இருந்ததுக்கு பிறகு அதுல என்ன பீஜம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 இதழ் தாமரை 2 இன்க்ரீஸ் ஆகும். முதல்ல 4 இதழ் தாமரை, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 இதழ் தாமரையா அதுக்கு மேல வரையும். வரைஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வம் பீஜம், அதோட மைய பாகத்துல பாத்தீங்கன்னா வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதுறது. வம்னு எழுதிட்டு அந்த இடத்துல தேவதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாருணே வாயும் ஆரோப்பிய. வருண பகவான் தான் பாத்தீங்கன்னா 2 தேவதைகள் வரும். முதல்ல மூலாதாரத்துல முதல் தேவதை கணபதி, அதுக்கப்புறம் விஷ்ணு. அதே மாதிரி 2வதுல தேவதை பாத்தீங்க அப்படின்னா வருணனை ஆரம்பிச்சு முடியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா விஷ்ணுக்கு போயிடணும். அப்ப பாத்தீங்கன்னா வாருணே வாயும் ஆரோப்பிய. என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாதிஷ்டானம். அதுல என்ன பண்ணணும், இது வரைக்கும் முழங்கால இருந்து குதம் வரைக்கும் இருக்க பாகத்தை இது ஜலதத்துவம்னு இது பண்ணிக்கிட்டு திரும்ப என்ன பண்ணணும், நல்லா கொஞ்ச நேரம் வருணனை தியானம் பண்றது. அதுக்கப்புறம் மெதுவா வருண ரூபத்துல விஷ்ணுதான் இருக்கார் அப்படின்னு தாரணம் பண்றது. பண்ணும்போது பாத்தீங்கன்னா பம் 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 பம்
வகாரஸ்ய தந்தோஷ்டம். வா 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 சொல்லும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உதட்ட நான் இந்த பல்லால் கடிச்சு விடணும். பம் 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 சொல்லி பாருங்க. காது எப்படி இருக்குன்னு பாருங்க. காதில் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது பாருங்க சப்தம். பல்லு வந்து உதட்ட கீழ் உதட்ட கடிக்கணும். வம் 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 வம். சதுர்புஜம். சதுர்புஜமா இருக்கிற விஷ்ணுவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரணம் பண்ணணும். நல்லா தாரணம் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜல தத்துவமா பகவான் இருக்கார், வர்ண பகவானோட ரூபத்துல பகவான் இருக்கார், விஷ்ணு பகவான் இருக்கார் அப்படின்னு தாரணம் பண்றது. இது மாதிரி பண்ணும்போது வகாரேன சமன்விதம், வகாரம் சொல்லி 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 வம் 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 சொல்லி அதோட மெர்ஜாயிரும். 24 மணி நேரமும் ஜபிச்சு 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 மனசு வந்து பார்த்தீங்கன்னா வகார மயம் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்மரன் நாராயணம் தேவம். அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஸ்மரன் நாராயணம் தேவம். முதல்ல வருணனை ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் வந்து நாராயணனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாரணம் பண்ண ஆரம்பிப்போம். சதுர்பாகும் கிரீட்டினம், சங்கு சக்கரத்தோட இருக்கிற பகவான் நாராயணனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வம் 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 சொல்ல ஆரம்பிச்சோன்னு சுத்த ஸ்பட்டிக சங்காசம் பீத்தவாசசம் அச்சுதம். நல்லா மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸை போட்டு, நல்லா பகவானுக்கு வந்து நாராயணனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானே பீத்த வஸ்திரம், நல்லா மஞ்ச வஸ்திரம் உடுத்திய நாராயணனை என்ன பண்றது? நல்லா தாரணை பண்ண 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 என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரையேத்து பஞ்ச கடிக்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளிகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவானை தாரணம் பண்ணும்போது வம்மால சர்வ பாப்பைஹி பிரமுச்சது, எல்லா பாப்பங்களிலிருந்தும் அவன் விடுபடுகின்றான். அப்போ என்ன ஆகும்? அதோ ஜலாத்யம் ஜலாத் பயம் நாஸ்தி, அவனுக்கு இந்த ஜலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பயம் வராது, பயமே நடக்காது. யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. சில பேருக்கு வந்து மலையை பார்த்தா பயம் வந்துடும், கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு, அப்ப பிருத்திவி பயம். அது சில பேருக்கு ஜலத்தை பார்த்தாவே பயம் வந்துடும், சாமி நான் வரல சாமி. மாத்தங்கிட்ட சொன்னா வந்து வாங்க குற்றால அருவியில குளிக்கலாம் அப்படின்னு, ஐயோ சாமி எனக்கு ஜலம்னா பயம் சாமி. நிறைய பேருக்கு ஜலம் பயம், தண்ணியை பார்த்தா பயம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஜல தத்துவமா வருணனா இருக்கார் அப்படின்னு ஜபிச்சிங்க அப்படின்னா அந்த பயம் என்ன ஆயிடும்? பயம் ஜலத்திலிருந்து வரக்கூடிய பயம் நாஸ்தி, இல்லாமல் போகும். ஜலே மிருத்யு ந வித்தியதே, அவனுக்கு ஜலத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிருத்யு சம்பவிக்காது. 2வது தத்துவத்தை ஜெயிச்சிடலாம். அப்ப நாராயண இது பண்றது. அதுக்கப்புறம் ஆபாயோ ஹிருத்யந்தம் 3வது தியானம். ஆமா, 5 நாளிகை. ஒரு நாளிகை வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம். ஆமா, அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாளிகை வந்து இது மாதிரி தியானம் பண்ணி நல்லா பண்றோம் அப்படின்னா பம்மோட நமக்கு மனசு என்ன ஆயிடும்? மெர்ஜ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லம்மு, 2வது வம், 2 பூத்தத்தை ஜெயம் பண்ணிடலாம். அப்ப 3வது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது ஆபாயோ ஹிருத்யந்தம், இந்த மலத்வாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஹிருத்யந்தம் ஹிருதயம் வரைக்கும் இருக்கிற பாகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி தத்துவம். குண்டலின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுதான் நாபி சக்கரம் அப்படின்னு பேரு. நாபி சக்கரத்துக்கு பேரு அக்னி தத்துவம். அது அப்ப மலத்வாரத்திலிருந்து ஹிருதயம் வரைக்கும் இருக்கிறது. ஆபாயோ ஹிருத்யந்தம் வன்னிஸ்தானம் பிரகீர்த்திதம், அதுக்கு பேர் வன்னிஸ்தானம்னு பேரு. வன்னி ஸ்ரீகோணம் ரக்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பீஜம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுல இருந்து இருக்கிற ஸ்தானம் அக்னி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் முக்கோணம். ஒரு முக்கோணத்தை போடணும். முக்கோணத்தை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலப்பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? குங்குமத்தை நீங்கள் கோலப்பொடியில் கலந்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர் குங்குமம் இருக்குல்ல, தாளம்பு குங்குமம் கிடைக்கும். அந்த குங்குமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவோட கலந்து நிறைய குவான்டிட்டி கலந்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல ரத்த வர்ணம். பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கோலத்தில் போடணும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். தாளம்பு குங்குமத்தினால நல்லா ஃபில் பண்ணுறது. பண்ணிட்டதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரம் அக்ஷரம் வந்து பார்த்தீங்கன்னா ரா போட்டு சம்ஸ்கிருதத்தில் மேலே புள்ளி வச்சிங்க அப்படின்னா ரம் வந்துடும். பீஜாட்சரத்துல இருந்து வர்றது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு வன்னி திரிகோணம் ரக்தம் ச ரேபாட்சரம் சமுத்பவம். ரேபாட்சரம்னா ரம், ரேஃபம்னு பேரு. ரம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கணும். வன்னவ் சாணில ஆரோபிய, நல்லா பிராணவாயுவை வந்து பாத்தீங்கன்னா கும்பகம் நல்லா பண்ணி 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 என்ன பண்ணணும், அந்த நாபிஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம்னு வச்சுங்க. அந்த கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா திரையக்ஷரம் வரதம் ருத்ரம். அக்னித்துவம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ர பகவான். அப்ப ருத்ர பகவான் ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ருத்ரனை முதல்ல தியானம் பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பவும் போல நாராயணனுக்கு போயிடும். ருத்ர ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் ச இந்திர ச ருத்ர ச சிவ சஹரி சேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அந்த நாராயணன் தான் இந்திரனா ருத்ரனா ஈஸ்வரனா எல்லா ரூபத்திலேயும் அவர் தான் இருக்கார். அப்ப முதல்ல ருத்ரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை ரம் 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 ரம்னு பாவிச்சு 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 விஷ்ணுக்கு போயிடணும். இந்த விஷ்ணு பகவானை தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரம் 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 ரம். இப்போ சொல்றது எல்லாத்தையும் ஒரு 20-25 நிமிஷம் என்ன பண்ணுங்க, 3 தத்துவத்தையும் வந்து பண்ணி பாருங்க. டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும். லம் 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 பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரம் 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 இது வம் 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 பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரம் 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 இதை பண்ணி பாருங்க. 3த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு 20 நிமிஷம் 24 நிமிஷம் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. 3த்துக்கும் டிஃப்ரெண்ட். அக்ஷரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட சுரூபம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல சக்தி பீட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா 51 சக்தி பீட்டம் சொல்றோம்ல, 51 52 51 சக்தி பீட்டங்களா இருக்கிறதும் 51 அக்ஷரங்கள் மாத்திருக்கா பீஜங்கள் நம்ம சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீரியம் இருக்கு. இதுதான் வர்ணமாலையே வந்து சம்ஸ்கிருதத்துல அக்ஷர வர்ணமாலையே வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணும் போது ந தஹ்யதே ஷரீரம் ச, இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வன்னி நாசோ ந தஹ்யதே, இவனுக்கு அக்னியினால வந்து பாத்தீங்கன்னா எந்த தோஷமும் உண்டாகாது. இவன் அக்னிமயமா ஆயிடுவான். அக்னிமயமா அதை ஜபிச்சு 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 அக்னி ரூபத்துக்கு ஆயிடுவான். நல்லா தெரிஞ்சுங்க, நாமம் தான் ரூபம், ரூபம் தான் நாமம், ரெண்டும் வேற வேற இல்லை. ஜபிச்சு 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 லம்ம ஜபிச்சுக்கிட்டே போய் பிருத்திவியோட ஐக்கியமாயிடுறது, வம்ம ஜபிச்சுக்கிட்டே போய் ஜலத்தோட ஒன்னாயிடுறது, ரம்ம ஜபிச்சு 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி தத்துவத்தோட ஒன்னாயிடுறது. இவன் சரீரம் அக்னிமயமாயிடும். அப்ப அக்னியினால இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாசமும் உண்டாகாது. ந தஹ்யதே ஷரீரம் ச, இவனோட சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அக்னியினால் சுடப்பட முடியாது. ரிஷிகள்லாம் நிறைய பேர் கதைகள்லாம் புராணத்துல பாத்தீங்கன்னா கையிலேயே அக்னிக்குள்ளார எடுத்திருப்பாங்க, அக்னியில பிரவேசம் பண்ணி நடந்து போவாங்க. இவங்களை எரிக்கவே எரிக்காது அக்னி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திகள்ல சொல்லப்படுது. பிரவிஷ்டஸ்ய அக்னி மண்டலே, இவன் சரீரம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி மண்டலத்துல பிரவேசம் பண்ணாலும் இந்த அக்னி இவனை என்ன பண்ணாது, எரிக்கவே எரிக்காது. ஆஹிருதயாத் புருவோர் மத்தியம் வாயுஸ்தானம் பிரகீர்த்திதம். இது வரைக்கும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வாயுஸ்தானம் இந்த ஹிருதயத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த வந்து பாத்தீங்கன்னா ஆஹிருதயாத் புருவோர் மத்தியம், புருவ மத்தி வரைக்கும் இருக்கிற ஸ்தானம் வாயுஸ்தானம். நம்ம குண்டலில என்ன சொல்லுவோம், இதுக்கு பேரு ஹிருதயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். பிரதானம் ஹிருதயஸ்தானம், அநாகதம் சப்தம் இங்க பிரதானம். இந்த அநாகதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயுஸ்தானம் பிரகீர்த்திதம். இங்க ஹிருதயத்திலிருந்து புருவ மத்தி வரைக்கும் இருக்கிற ஸ்தானம் 3 சக்கரம். அநாகதம் வந்துடும், அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரம் வந்துடும், அதுக்கப்புறம் இது ஆக்யா சக்கரம் வந்துடும். இந்த 3ம் வாயுஸ்தானம். வாயுஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வாயுஸ்தானம் பிரகீர்த்திதம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயும் ஷட்கோணகம், 6 கோணம், 6 கோணத்தை உடையதா ஷட் சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தாம்பூலத்துல வரையணும். வரைஞ்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணம் ஷட்கோணகம் கிருஷ்ணம் யகாராட்சர பாசுரம். என்ன பண்ணணும், கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று யூஸ் பண்ணுவோம். கருப்பு எள்ளு வச்சிருக்கோம் பாத்தீங்களா,
கருப்பு எள்ளுனால என்ன பண்ணுவோம், ஒரு கோலம் போடுவோம். 6 சக்கரம் உள்ள 6 கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரைவோம். வைதிகத்துல வேற, உபாசனையில வேற. நல்லா தெரிஞ்சுங்க, எங்க மண்டலங்கள் வரைகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகத்துல நல்ல மண்டலங்கள் வரைகிறவங்களா இருக்காங்க. சூப்பர் எக்ஸ்பர்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மந்திரத்துல வந்து இதெல்லாம் புரியல. ஆமா ஆமா ஆமா, வரைஞ்சு பண்ணுவாங்க. இதுல உபாசனைக்கு பண்றவங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. செலக்ட் பண்ணுவாங்க திரவியங்கள் என்னென்ன. இப்ப நான் சொன்ன தாளம்பூன்னு சொன்ன பாத்தீங்களா, தாளம்பூ வந்து பாத்தீங்கன்னா இதுல பண்றவங்க தாளம்பூ பண்ண மாட்டாங்க. நீங்க கர்மகாண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தாளம்பூ விபூதியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு பண்றது பண்ண மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், கருப்பு எள்ளு போட்டு வந்து பண்றது இருக்காது. வெறும் கருப்பு எள்ளு கிடைக்கும். அந்த கருப்பு எள்ளு இல்லைன்னா கருப்பு கடுகு, கடுகுலயே வந்து ஒரு மெரூன் கலர் இருக்கு, மெரூன் கலர் அவாய்ட் பண்ணிட்டு கருப்பு கடுகு கிடைக்கும். கருஞ்சீரகம் கிடைக்கும், கருப்பா இருக்கும் கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் இல்லைன்னா கருப்பு எள்ளு, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கடுகு, சின்ன சின்ன பொடி கடுகு, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க. விசேஷம், இதெல்லாம் உபாசனைக்கு விசேஷம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 கோணங்களுடைய கோணங்களை வரைஞ்சி, 6 கோணம் இருக்கும், அதை வரைஞ்சி அதை ஃபில் பண்ணி நடுவில் அந்த கார்னர் எல்லாமே ஒயிட்ல தான் கோலம் போடுவாங்க, மாவுல தான் கோலம் போடுவோம் ஒயிட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா யகாராட்சர பாசுரம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல நம்ம என்ன பண்ணுவோம், யா யா போட்டு மேலே புள்ளி வச்சிங்கன்னா எம் பீஜாட்சரம், வாயுவோட பீஜாட்சரம் எம். இந்த எம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா மாருதம் மருதாம் ஸ்தானே, மருத்து தேவதா, மருத்து தேவதா அது வந்து வாயுவோட இது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யகாராட்சர பாசுரம், அது வந்து பாத்தீங்கன்னா வெண்மை கலர். அந்த காத்துக்கு வந்து கலர் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை கலர். அந்த அக்ஷரத்தை வந்து யகாரத்தை பண்ணிட்டு என்ன பண்ணணும், தாரையேத்து தத்திர சர்வஜம் ஈஸ்வரம் விஸ்வதோமுகம். விஸ்வதோமுகம்னு என்னது, சர்வ வியாபியா இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை தியானம் பண்ணணும். தேவதா வந்து பாத்தீங்கன்னா மருத்து தேவதா, மருத்து தேவத்தைய வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனசுல கொண்டுட்டு வந்து தாரண தியானம் பண்ணி அது அப்புறம் மெதுவா ஷிஃப்ட் ஆகணும். என்ன பண்ணணும், விஷ்ணு பகவானோட விஸ்வரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ணணும். ஹிரண்ய கர்ப்ப ரூபம், சர்வ வியாபகமா இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூபத்தை தாரணம் பண்றது. தாரையேத்து பஞ்சகட்டிக்கா வாயுவத்து வியோமனோ வாயுவத்து வியோமனோ வியோமகோ பவேத். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் என்ன மந்திரம், எம் 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 சொல்லி பாருங்களேன். எம் 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 ஒரு நாதம் மறைஞ்சிருக்கு அதுல, சொல்லி பாருங்க. எம் 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 யா சொல்லணும். அனுஸ்வாரத்தை வந்து சொல்லும்போது மூக்குல உச்சரி, இம்மு வந்து அனுஸ்வாரத்துல மூக்குல வரணும். எம் 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 Yum 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 yum. ரொம்ப வீரியமான தியானம். இந்த வாயு பீஜம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, நம்ம ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா வாயு பீஜத்தை வந்து ஜெயம் பண்ணவர், வாயு மந்திரத்தை வந்து ஜெயம் பண்ணவர். அவருக்கு ஏன் இவ்வளோ சித்தி கிடைச்சது, அவர் பறக்கிற சக்தியிலேருந்து எல்லா அனிமாதி சித்திகள் எல்லாம் கிடைச்சது என்னப்பா அப்படின்னு கேட்டினா, வாயுவை ஜெயம் பண்ணவர் வாயு புத்திரன். முந்தின ஜென்மத்தில் பண்ணதுனால அவர் அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாயு புத்திரனாவே பிறந்துட்டார். நினைச்ச ரூபத்தை எடுத்துப்பார், அது மாதிரியான விஸ்வரூபம். அது நினைச்ச ரூபத்தை எடுக்கிற சாமர்த்தியம் வந்துடும். பெரிய அக்ஷரம் வந்து பார்த்தீங்கன்னா வாயு பீஜம். அப்ப வாயு பீஜத்தை பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, மரணம் நது வாயோஸ்ச, அவனுக்கு வாயுவினால மரணம் சம்பவிக்காது. அது மட்டும் இல்ல, பயம் பவதி யோகினக, வாயோஸ்ச பயம் ந பவதி யோகினக, அந்த யோகிக்கு வாயுவில இருந்து எந்த ஒரு பயமும் சம்பவிக்காது. ஆப்ருவம் ஏன் சுவாமி அப்படின்னா, அந்த சரீரமா ஆயிடுவான். பிருத்திவை தியானிக்கிறவன் பிருத்திவி சரீரமா ஆயிடுவான், ஒன்றுபட்டு போயிடுவான். ஜலத்தை தியானிக்கிறவன் ஜலமா ஆயிடுவான், அவனுக்கு ஜலத்தினால எந்த பாதமும் உண்டாகாது. அக்னியை தியானிக்கிறவன் அக்னிமயம் ஆயிடுவான் அவன் சரீரம், அதனால அக்னியிலிருந்து தோஷம் உண்டாகாது. வாயுவை ஜெபிக்கிறவன் வாயுமயம் ஆயிடுவான், அவனோட சரீரத்துக்கு வாயுனால எதுவும் உண்டாகாது. அதுக்கப்புறம் ஆகாச தத்துவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, புருவ மத்தியா தூ, புருவ மத்தியில இருந்து ஆரம்பிச்சு
மூர்தானம் அந்த மூர்தானம் ஆகாசஸ்தானம் உச்சியது. இந்த புருவ மத்தியில இருந்து இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஆகாசஸ்தானம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஃபுல் இது வந்துடுச்சு. கால் பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் பிருத்திவி, முழங்கால்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மலத்வாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜலம், மலத்வாரத்திலிருந்து ஹிருதயம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி, ஹிருதயத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புருவமத்தி வரைக்கும் வாயு, அப்புறம் புருவமத்தியிலிருந்து பிரம்மரந்தரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு வரைக்கும் ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியோம விருத்தம் ச தூம்ரம் ச அகாராட்சர பாசுரம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா அகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது அதோட அக்ஷரம் வந்து பாத்தீங்கன்னா அகாரம். அந்த அகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். கோலமாவோட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளைய கருப்பு எண்ணெய் கலந்தீங்கன்னு வச்சுங்க. கருப்பு எண்ணெயும் கோலமாவையும் அரிசி மாவையும் கலந்தீங்க அப்படின்னா ஒயிட்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கும் கலந்து ஒரு ஷேடோ கிடைக்கும். ஒரு ஒரு என்னது கிரே கலர்ல கிடைக்கும். அந்த கிரே கலர்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வச்சுக்கிட்டு ஹம்ன்ற பீஜாட்சரத்தை பண்ணி நிறுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிந்து ரூபமா வந்து பாத்தீங்கன்னா பிந்துனா ஒரு பிறை போடணும். ஒரு முக்கோணம் காமனா ஒரு முக்கோணம் போட்டுருவோம். முக்கோணம் போட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பிந்து அரை சக்கரம் இருக்குல்ல, நம்ம சிவபெருமான் தலையில எழுந்திருக்காருல்ல, அது மாதிரி ஒரு பிந்து போடுவோம். ஓங்காரத்துக்கு மேல பிந்து போடுறோம்ல, அதே மாதிரி ஒரு ரெண்டாம் பிற 4ஆம் பிற மாதிரி எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு பிந்துவை வரையணும். வரைஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஸ்டார் ஒரு புள்ளியை வச்சிடுறது, பிந்து ஸ்தானம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன அகாரம் பண்ணோம், ஹம் 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 ஹம். இதுதான் சோகம்ன்ற மந்திரம். சோகத்தையும் உச்சரிக்கலாம், இல்ல அப்படின்னா ஹம் 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 அகார மந்திரம். அதையும் வந்து பாத்தீங்கன்னா கூட யாரு அந்த இடத்துல தேவதா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான். அப்ப சங்கரனை வந்து பாத்தீங்கன்னா அங்க தியானம் பண்ணணும். இந்த இதுல இருந்து ஆரம்பிச்சு அங்கதான் அவர் என்ன பண்றார், டிக்கெட் கொடுக்குறவர் சிவபெருமான் அங்க இருந்துகிட்டு டிக்கெட் கொடுக்குறார். மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா தாரகத்தை உபதேசம் பண்றார். சோகம் சோகம் நீதான் நானா இருக்க, நீதான் நானா இருக்க, சோ ஹம். அந்த சோ வந்து பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. தந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ விட்டுட்டு ஹம் 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 ஹம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சோஹம் 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 அப்படின்னு சிவபெருமானை தாரணை பண்ணிக்கிட்டே, சதாசிவனை தாரணை பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவோம். பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஸ்பட்டிகத்தோட அந்த பிறைச்சந்திரனோட இருக்கிற அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமானது இவனுக்கு சித்திக்கும். அப்ப என்ன ஆகுனா அபராஜிதனாயிடுறான். அவனுக்கு எந்த ஆயுதங்கள் எதனாலையும் மரணம் சித்திக்காது அப்படின்னு இருக்கு. இதுதான் பஞ்ச தத்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்ற முறை. அப்ப பஞ்ச தத்துவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, எல்லா ரூபத்திலையும் விஷ்ணுவை பாவிக்கிறது, கடைசியில இந்த ஆக்யா சக்கரத்துக்கு மேல சிவனை பாவிக்கிறது. இப்படி பாவிக்கும் போது ஒன்னாகும். இப்ப நம்ம 29வது ஸ்லோகம் பாகவதத்துல பாத்துட்டு இருக்கோம்ல, என்ன சொல்லிட்டு பாருங்க, அக்னியாதிபிர் நஹன்யேத. அவன் வந்து பாத்தீங்கன்னா அக்னி முதலிய எந்த பூத்தங்களாலும் பஞ்சபூத்தங்களாலும் என்ன பண்ண முடியறதுல, அவனுடைய சரீரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னா முனேர் யோகமயம் வப்புகு. முனிவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றவனுக்கு தாரணை பண்றவனுக்கு பிருத்திவி மயமாயிடும், பம்ம பிரார்த்தனை பண்றவனுக்கு தாரணை பண்றவனுக்கு ஜலமயமாயிடும், ரம்ம பண்றவனுக்கு அக்னிமயமாயிடும், அதுக்கப்புறம் எம்ம பண்றவனுக்கு ஆகாசமயமாயிடும், ஹம்ம பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசமயமாயிடும். அப்ப பஞ்சபூத்தங்களாலும் இவனுடைய சரீரத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இவன் யோகமய சரீரமா ஆகிவிடுகிறது. இதான் நான் சொல்ல வந்தது. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துக்கு வந்து 40 நிமிஷம் வெளியே போச்சு, 45 நிமிஷம். இதுக்கப்புறம் நம்ம 33வது ஸ்லோகம் என்ன பார்த்திருக்கோம் பாருங்க. 33வது ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அந்தராயான் வதந்த்யேதா யுஞ்சதோ யோகமுத்தமம் மயா சம்பத்யமானஸ்ய காலக்ஷபனஹேத்ரவஹா. நேற்று பாட்டம் இது பார்த்துருக்கோம். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த சித்தியா இருக்கட்டும், எல்லா சித்தியும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி தான். ஏதே மனோவிகாரா ஏ வைத்தே. நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்த்துருக்கோம். 15வது சாப்டர்ல விபூதி யோகத்துல
என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் விபூதி வர்ணனம் பார்த்துருக்கோம். அந்த விபூதி வர்ணனத்துல 41வது ஸ்லோகம் சொல்றார், ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வா சங்கேபேன விபூதையா. இதெல்லாம் பகவானோட விபூதிகள். பகவானை தியானம் பண்றதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. ஆகாசத்துல பறக்கிறது, மற்றவங்க மனசுல இருக்கிறத நினைக்கிறது, வாயுவை ஜெயம் பண்றது, அக்னியை ஜெயம் பண்றது, புண்ணாக்கு 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 எல்லாம் புண்ணாக்கு தான். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோவிகாரா ஏ வைத்தே. இது எல்லாம் என்னது? ஏன் புண்ணாக்கு சொல்றது தெரியுங்களா? நான் அடிக்கடி திட்டுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்ணாக்கு எதுக்கு திட்டுறோம்னா, எண்ணெயை எடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது. மெயின் பர்பஸ் என்ன? ஒருத்த எண்ணெயை விட்டுட்டு புண்ணாக்கு எடுத்துக்கிட்டானோ, புண்ணாக்கு எடுத்து சாப்பிட்றது தெரியுங்களா உங்களுக்கு? நாங்களாம் வந்து இந்த எண்ணெய் மில்லில் போவோம் சின்ன வயசுல. எண்ணெய் மில்லில் போயிட்டு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லாம் வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த அரைக்கிற இடத்துல அதை கொட்டி வச்சிருப்பான். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடக்கும். ஐயோ, எள்ளு புண்ணாக்கு என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? அவங்க கேட்டால் சின்ன பசங்களுக்கு என்ன பண்ணுவான், அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான், அந்த எண்ணெய் ஆட்டுறவன் கொஞ்சம் வெல்லமும் வச்சுருப்பான் எண்ணெய் ஆட்டுறதுக்கு. அது கொஞ்சோண்டு என்ன பண்ணுவான், கொஞ்சம் எண்ணெய் கொடுப்பான். தேங்காய் புண்ணாக்கு, தேங்காய் எண்ணெய் எடுத்ததுக்கு பிறகு அந்த புண்ணாக்கு அது ஒன்றுமே இருக்காது. இந்த வெள்ளத்தை சேர்த்தோன்னு என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுங்களா? ஏமாத்துவான் நம்மளை. அம்மா திரும்ப திரும்ப நம்மளை அங்கே வரணுன்றதுக்காக கொஞ்சம் புண்ணாக்கையும் கொடுத்து, கடலை புண்ணாக்கு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டு. கையில் கொஞ்சம் கொடுத்துருவான், நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம். என்ன ஆனந்தமாக இருக்கும். மெயின் ப்ராடக்ட் என்ன? எண்ணெய். மெயின் ப்ராடக்ட் எண்ணெய், பை ப்ராடக்ட் புண்ணாக்கு. இப்போ இந்த சித்திகள் எல்லாம் என்னன்னா வெறும் புண்ணாக்கு, வெறும் புண்ணாக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோவிகாரா ஏ வைத்தே. இதெல்லாம் மனோவிகாரங்கள். யதா வாச்சாபி தீயத்தே. இப்ப நான் இதுவரைக்கும் உங்களுக்கு வாக்குல என்னெல்லாம் சொல்லணும், இந்த சித்திகள் எல்லாம் அடைஞ்சாலும் கூட அது எல்லாம் என்னது? புண்ணாக்குக்கு சமம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, அந்தராயான் வதந்தி ஏதா. இவைகள் எல்லாம் யோகத்துல என்னது? விக்னங்கள். இப்ப நான் அதான் யோக தத்துவ உபனிஷத்துன்னு சொன்னேன்ல, இது எல்லாம் விக்னங்கள். முக்கியமா இருக்கக்கூடிய அதை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்தராயான். அந்தராயன் என்னது? தடைகள், விக்னங்கள். யுஞ்சதோ யோகம் உத்தமம். யாரு வந்து பாத்தீங்கன்னா உத்தமமான யோகத்தோடு கூடியிருக்கிறானோ அவனுக்கு இது எல்லாம் விக்னங்கள் ஆகின்றது. மயா சம்பத்தியமானஸ்ய யோகம் உத்தமம். என்ன அடையறதுக்கு தானே நீ யோகத்தை செலக்ட் பண்ண? என்ன அடையறதுக்காக தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகத்திலையும், இந்த ஞான யோகத்திலையும், பக்தி யோகத்திலையும், இந்த அஷ்டாங்க யோகத்திலையும் பிரவேசம் பண்ணியிருக்க. அப்ப இதுல என்ன அடையக்கூடிய இந்த மார்க்கத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த விக்னங்கள் ஆயிடும். இதை என்ன பண்ணுவோம்னா கால க்ஷபனகேதவஹ. இது நேற்று படிக்கல, நம்ம நேற்று படிச்சோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்ப இந்த இதெல்லாம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா, நீங்க பகவான் இந்த ரமண இவரோட நம்ம பரமஹம்சரோட இதுதான் எடுத்துக்கணும். பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னப்பா பண்ண? 12 வருஷம் தபஸ் பண்ணுங்க. 12 வருஷம் தபஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன லாபம் கிடைச்சது உனக்கு? தண்ணீர நடப்ப. தண்ணீர நடப்பியா? அட பாவி மனுஷன், 12 வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 12 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரவண மன நிதித்தியாசனம் போய் முக்தியே அடைஞ்சிடலாமே. அதை விட்டுட்டு ஒரு சித்திக்காக காலனா கொடுத்தா இங்கிருந்து போட்ல அங்க கொண்டு போய் விட போறேன். ஃப்ளைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம். காத்துல பறக்கிறது, காத்துல ஃப்ளைட்டு காத்துல தானே பறக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சித்திகளும் அடையிறதுக்கு தூரதர்ஷனம். அதை தூரதர்ஷனத்துக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா தூரதர்ஷனம் பண்ணிடலாமே. நல்ல ஃபோன் வாங்கினா தூர சிரவணம் கேட்டுடலாமே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு பேசலாம், லண்டன்ல பேசலாம், எல்லாத்துக்கும் பேசலாமே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணினா இவ்வளவு முட்டாள்தனம் இல்லை? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டியப்பா அப்படின்ற ராமகிருஷ்ண பரமஹம்சர். 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டிய. காலனா கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா போட்ல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விட்டுற போறானே. இதே மாதிரிதான் நம்ம சித்திகளை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம எதையெல்லாம் பண்றோமோ அந்த சித்திகள் எல்லாம் மோட்ச மார்க்கத்துல பகவான அடைகிற விஷயத்துல மயா சம்பத்தியமானசிய என்ன அடைகின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கால க்ஷபன ஹேதவ, காலத்தை வந்து பாத்தீங்கன்னா விரயம் பண்றதா லேட் பண்றதா ஆகின்றன. அப்ப சித்தி பக்கம் போனீங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆச்சாரியார் 34 இன்னைக்கு ஸ்லோகத்துக்கு வர
ஜன்மௌஷதி தபோ மந்திரைர் யாவதீரிக சித்தயः ஜன்மௌஷதி தபோ மந்திரைர் யாவதீரிக சித்தயः யோகேனாப்னோதி தாஸ் சர்வாः யோகேனாப்னோதி தாஸ் சர்வாः நான்யைர் யோககதிம் வ்ரஜேத் நான்யைர் யோககதிம் வ்ரஜேத் ஜன்மௌஷதி தபோ மந்திரைர் யாவதீரிக சித்தயः யோகேனாப்னோதி தாஸ் சர்வாः நான்யைர் யோககதிம் வ்ரஜேத். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதெல்லாமே உங்களுக்கு யோக சூத்திரத்துல வரப்போகுது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வேற வேற ஸ்லோகங்களா சூத்திரங்களா வியாச பாஷ்யத்திலேயோ இல்லை யாராவது ஒருத்தர் கோட் பட்டுருவாங்க. அப்ப ஆச்சாரியார் சொல்றார், சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதம்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுங்க. சித்திகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம ஔஷதி தபோ மந்திரைஹி ஜாயதே சித்தயா. சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சித்திகள் வந்துடும். எந்த பிரயத்தனம் பண்ணாம முந்தின ஜென்மத்தோட அபியாசத்தினால, முந்தின ஜென்மத்துல ஏதோ ஒரு மந்திரத்தை தீவிர மந்திர ஜபம் பண்ணியிருப்பாங்க, தீவிர யோக சாதனை பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு காலத்துல டக்குன்னு மரணம் சம்பவிச்சிருக்கும். அது இந்த ஜென்மத்துல என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அபிவியக்தி ஆகும், வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஜென்மனா ஜாயதே, ஜென்மத்தினாலே உண்டாகிறது. பிறக்கும் போதே பை ப்ராடக்ட் பை பர்த்லயே வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஔஷதி. ஔஷதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நிறைய ஔஷதிகள்லாம் வந்து இந்த லோகத்துல வந்து லோபமாயிடுச்சு, மறைஞ்சு போச்சு, அந்தர்தானம் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா அந்த கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தி கெட்டு போயிருக்கு. இவன்கிட்ட கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மனுஷங்களை கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான்னு மறைஞ்சு போச்சு. எல்லாம் சங்கல்பம் பண்ணிச்சான். என்ன பண்ணிச்சு அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ நான் கலியுகம் பிறந்துருச்சு, புராணத்துல இருக்கிறது கலியுகம் பிறந்துருச்சு, என்னெல்லாம் தப்பா பயன்படுத்துவாங்களே, நீங்க என்ன பண்றீங்க, எங்களுக்காக என்ன பண்ண போறீங்க அப்படின்னும் போது அஸ்வினி குமாரர்கள் என்ன பண்றாங்க, நீங்க எல்லாம் உங்களோட சக்தி சாமர்த்தியம் வெளிப்படாமல் போகட்டும், நீங்க இருப்பீங்க ஆனா உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்க மற்றவங்க கண்ணுக்கு நீங்க தெரியவே மாட்டீங்க, உங்களுடைய சக்தி சாமர்த்தியம் தெரியவே தெரியாது அப்படின்னு கலியுகத்தோட ஆரம்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அஸ்வினி குமாரர்கள் அந்த வனஸ்பதிக்கு தேவதையா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரிய மாட்டீங்கன்னு மறைச்சிடுறாங்க. இப்ப நம்ம பக்கத்திலேயே இருந்தாலும் மூக்குருட்டியா ஏதோ ஒரு செடியாவும் முளைச்சு கிடக்குது, நான் போடவே இல்லை எதுவுமே, அது விதவிதமான செடி வருது, இது என்ன பர்பஸ்ன்னு தெரியல. நம்ம நாதபுரம் தான் சாமி இதுக்கு இந்த பர்பஸ் அந்த பர்பஸ்ன்னு ஒரு லென்ஸ்னு ஒரு இது இருக்கு ஆப். அந்த லென்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போட்டோ பிடிச்சோன்னு உடனே அது சொல்லிடும் இதுக்கு பேர் இது, இதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதோட சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செடிக்கும் மந்திரம் இருக்கு, மந்திரம் பிரயோகம் இருக்கு, ஆவாகனம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஒரு நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரா இருக்காங்கன்னா முதல்ல தேவதா உபாசனை பண்ணியிருப்பாங்க, பரம்பரையா இருக்கும். இந்த மந்திர பிரயோகம் பண்ணி ஆவாகனம் பண்ணி அதுக்கு அனுமதி கேட்டு அந்த மூலிகைகளை அந்த ஔஷதிகளை பறிச்சு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம யாருக்கும் இல்லை, எல்லாம் BAMS படிச்சு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியல யாருக்கும். ஸ்தூலத்தை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, சூக்ஷ்மம் தெரியல, தேவதா தெரியல. அப்ப தேவதைய வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபாசனை பண்ணி அந்த ஔஷதியை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம பிரசித்தமா இருக்கிறது காஞ்சா அப்படின்னு இருக்குல்ல, இது மாதிரி அநேக ஔஷதி இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும். ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தப்போ, நம்ம ஃபேமஸா இருக்கும்ல, தபஸ் பண்ணி நிறைய அசுரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சித்திகளை அடைந்தார்கள் அப்படின்னு இருக்கும். தபஸ்னால சித்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் மந்திர, இந்த மந்திரத்தை பண்ணினா இந்த சித்தி கிடைக்கும், இந்த மந்திரத்தை பண்ணா இந்த சித்தி கிடைக்கும்னு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மந்திர சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க நல்லா எடுத்தீங்க அப்படின்னா சௌந்தரிய லகரி இருக்குல்ல, சௌந்தரிய லகரிக்கு ஒவ்வொரு நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் கொஞ்சோண்டு பண்ணி பாதியில விட்டுட்டேன்னு சொன்னேன். ஐயோ எங்க சாமி சொன்னாரு, ஐயோ இது தேவையில்லாத நீ வாக் சித்தி வரும்பா, இதை போய் நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா நான் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக சுவாமிகிட்ட வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நான் பாடம் படிக்கல, வேதாந்தெல்லாம் தெரியாது, ஒன்றும் தெரியாது.
தெரியாத போது சுவாமிக்கு வந்து காலையில் வந்து சேவை பண்ணுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து சேவை பண்ணுவேன், சேவை பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணேன், திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், சௌந்தரிய லகரியில் இருக்க ஒரு மந்திரம் தான் சொல்கிறேன், உங்களுக்கு மந்திரங்கள்லாம் சொல்கிறேன். சௌந்தரிய இருக்க மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுடில் வந்து பார்த்தீங்கன்னா போஜ்பத்திரின்னு அங்கே கிடைக்கும் ரிஷிகேஷில். போஜ்பத்திரி எடுத்து ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் போட்டு இல்லை விதியில் விதானத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து ஒரு திதியில் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்தசி கிருஷ்ணபக்ஷ சதுர்தசியில் மந்திரத்தை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜபிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குறது, திரும்ப ஜபிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு 4 நாள் ஆச்சு, சாமி கூப்பிடுறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னப்பா ஏதோ கண்ண மூடி உட்காடுறியா, என்ன கதவை மூடிக்கிறியா, என்ன வரல, சேவை பண்ணலை, நீ பாட்டுக்கு கௌப்பீரத்தை துவைக்கல, இதை பண்ணல, நீ பாட்டுக்கு போயிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் என்ன யார் பண்ணுவா இதெல்லாம் அப்படின்னு. சாமி நான் வந்து அனுஷ்டானத்தில் இருக்கேன். நான் நினச்சேன் அனுஷ்டானத்தில் இருக்கேன்னா சாமி ரொம்ப சிலாகிப்பார் அப்படின்னு சொன்னால், அனுஷ்டானத்தில் இருக்கியா, என்ன அனுஷ்டானத்தில் இருக்க? ஆமாம் சாமி, சௌந்தரிய நகரில் இந்த பாட்டு இந்த நைவேத்தியம் பண்ணி இத்தனை ஆவர்த்தி பண்ணுறேன். அடப்பாவி எதுக்காக பண்ணுற? வாக் சித்தி வரணும் சாமி. வாக் சித்தியா? உனக்கு யாரா இதெல்லாம் சொன்னது அப்படின்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா திட்டினார். திட்டினதுக்கு பிறகு பிரம்மத்தை சித்தி பண்ணணும், பகவானை சித்தி பண்ணணும். வாக்க சித்தி பண்ணி என்ன ஆக போகுது? வாக்க சித்தி பண்ண நமக்கு தெரியாது இல்லை. நிறைய பேர் நினைப்பா வாக்கு சித்தி என்ன நடந்தது நல்லது தானே அப்படின்னு. எங்க ஆச்சாரியர் ஒரே குட்டினார் தலையில. எதை சித்தி பண்ணணும்? பகவானை சித்தி பண்ணணும், பிரம்மத்தை சித்தி பண்ணணும். அதை விட்டு வாக் சித்தி பண்ணி என்ன ஆக போகுது? உனக்கு சொன்னதெல்லாம் படிக்கும் அதானே. சொன்னதெல்லாம் படிக்கணும். அப்ப என்ன பண்றது? எல்லாத்துக்கும் குறி சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் உட்காந்து. உனக்கு இந்த நாங்கள் இப்போ போனோம் புளியறைன்னு ஒரு ஊருக்கு போனோம். புளியறைக்கு பக்கத்துலேயே ஒரு கற்பனசாமின்னு ஒருத்தர் வந்து யூடியூப்ல பார்த்தீங்கன்னா தெரியும், வரவனுக்கெல்லாம் குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கூட்டமாக வந்துட்டு இருக்கு, நிறைய கூட்டம். பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கு, எவனை எட்டியே பார்க்க மாட்டேன்றான். நல்ல அற்புதமான கிருஷ்ணன் கோயில். ஐயோ, தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்த மாதிரி சின்ன மூர்த்தம், அவ்வளோ அற்புதமா இருக்கு. இங்கே கூட்டம் கம்மி, கூட்டமே வரல. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி ஏகாந்தமாக வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கிருஷ்ணர் தரிசனம் கொடுக்குறார். கிருஷ்ணரையும் பார்க்க ஆள் வரல. கற்பனசாமிகிட்ட போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குறி சொல்கிறார். ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர் பண்ண புண்ணியம் என்ன ஆயிருக்கும், சொன்னது பலித்தமாயிருக்கும். அப்போ வந்து எங்கள் ஆச்சாரியர் மட்டும் சொல்லலை அப்படின்னா நான் அந்த அனுஷ்டானத்தை பண்ணியிருந்தேன் என்ன இருக்கும்? இப்போ கூட சொல்லுவாங்க, சாமி நல்லா பேசுறீங்களே சாமி, நல்லா மனசில் போய் அரையுது சாமி. நான் ஏதோ கொஞ்சோண்டு அரைகுறை மந்திர ஜபத்தை பண்ணதுனால ஃபுல்லா பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. அரைகுறையா மந்திர ஜபம் பண்ணதுனால வாக் சித்தியில கொஞ்சோண்டு பகவான் என்ன பண்ணிருக்காரு, அம்மா கொஞ்சம் கொடுத்துருக்காரு. இதான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்க உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் யோசிக்கிறேன், சே நான் அதை மட்டும் பண்ணாம இருந்தா, கிளாஸ் எடுக்காம இருந்தா, பேசாம நான் கண்ண மூடி எங்கேயாவது மூளையில ஒதுக்கி உட்கார்ந்து சுவாமி பார்த்து சமாதிக்கு போயிருப்பேன். இந்த வாக்கு கிடைச்சதுனால இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு பாடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீச்சிங்ல போயிட்டு இருக்கு. சமாதியில இருந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிப்போச்சு, இப்ப கூட ஐயோ பாவமாச்சு, பாடத்தை கம்ப்ளீட் பண்ணணுமே, எல்லாத்துக்கும் புரிய வைக்கணுமே அப்படின்னு. வாக் சித்தியே இல்லாம போயிருந்தா நிம்மதியா வாயை மூடிட்டு பேசாம உட்கார்ந்து நான் பாட்டுக்கு சமாதி அபியாசம் பண்ணிட்டு இருந்திருப்பேனா, ஊமையா போறது தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. இல்ல எனக்கு இப்ப நான் நினைச்சாலும் போக முடிய மாட்டேங்குதே. அப்ப வந்து மந்திரங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தி கிடைக்கும். அதுவும் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்காரு. 2 சாஸ்திரம் பண்ணி வச்சிருக்காரு. நான் உங்களுக்கு லைட்டா இன்ட்ரோடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. அற்புதமான சாஸ்திரம், மந்திர சாஸ்திரத்தை சங்கரர் பண்ணி வச்சிருக்காரு. அதனால வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. மந்திர மகோததின்னு ஒரு ஃபேமஸான கிரந்தம் இருக்கு. பரமார்த்த சாரம்னு ஒரு மந்திர சாஸ்திரம் இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சாரம்னு ஆச்சாரியார் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. பிரபஞ்ச சாரம் பெரிய கிரந்தம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை பண்ணினா, எந்தெந்த மந்திரத்தை பண்ணினா என்னென்ன சித்திகள் கிடைக்கும் இருக்கு, மந்திரத்தினால கிடைக்கும். அப்போ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம், அதுக்கப்புறம் ஔஷதி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தபசு, அதுக்கப்புறம் மந்திரம். இந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா மோசமானது எது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா மனசுல வந்து வச்சுங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்மம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதகம் எது அப்படின்னா, ஜென்மத்தினால ஒருத்தருக்கு சித்தி கிடைக்குது அப்படின்னா அவன் முடிச்சான். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமே வரமாட்டான், மோட்ச மார்க்கத்திலே வரமாட்டான். அதுக்கு அடுத்தது 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஔஷதி. இப்ப ஊர்ல இருக்கவன் நிறைய பேர் மூலிகையை தேடிக்கிட்டு இருக்கான். இந்த 2வது சித்தி மூலிகை மூலமா சித்தி கிடைச்சாலும் அவனும் அவன்தான் மோட்ச மார்க்கத்துல இருந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயாச்சுன்னு அர்த்தம். இதுல 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்.
என்ன அப்படின்னா தபஸுனாலையும் ஈஸ்வரனோட மந்திர ஜபத்தினாலையும் நீங்க எதையாவது அடையிறீங்கன்னா அதுல ரெண்டுத்திலையும் ஈஸ்வரனோட அனுக்கிரகம் வந்துடும். அப்போ எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, அந்த பிறக்கும் போதே ஒருத்தன் சித்தியோட பிறக்கிறான் பாருங்க, அவ்வளவுதான், அவன் தனக்கு நல்லது பண்ணிக்கவே முடியாது. அவனால பர்த்ல இருந்தே அவன் குறி சொல்றவன் ஆயிடுவான். எதையாவது சித்திகளை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான், மோட்சமே கிடைக்காது உங்களுக்கு. அடிச்சா இப்ப இந்த 4 விஷயத்தினாலையும் என்னன்னு கேட்டீங்கன்னா யாவத்தீர் இக சித்தையா, இந்த உலகத்துல எது யாவத்தீர்னா எது வரைக்கும் சித்திகள் இருக்குமோ அந்த சித்திகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த 4க்குள்ளார போட்டுடலாம். ஜென்மத்திலேயே சித்தி, ஔஷதினால சித்தி, தபஸ்னால சித்தி, மந்திரத்தினால சித்தி. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் யோகேன ஆப்னோதி தாஹா சர்வாஹா, இவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தினால் அடையப்படக்கூடிய சித்திகளாக இருக்கின்றன. இதுக்கு அந்நியமா வந்து ந அந்நியர் யோககதிம் ரஜேத், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அந்நியமா வந்து யோக சித்திகள் அப்படின்னு ஒண்ணும் இல்லை சாமி. அப்ப யோக சித்திகளை எல்லாத்தையும் எதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம்னா இந்த சித்திகள் எல்லாம் யோகத்துக்கு உட்பட்டவைகள் தான். யோகத்தோட மார்க்கத்துல நீங்க போனீங்க அப்படின்னா இது எல்லாம் கிடைக்கும். இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்ப யாராவது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெறும் யோகத்தை எடுத்துக்கிட்டு சித்திகளை எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா இவைகள் தான் கிடைக்கும். புத்திசாலி என்ன பண்ணணும்? புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுலையுமே ரமிக்க கூடாது. யோக தத்துவ உபநிஷத்துல சொன்னிச்சுல, இது வந்து புத்திசாலி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதுல எதுலையுமே ஈடுபடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இதுல எல்லாத்திலையும் விக்னம் அப்படின்னு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் செய்ய வேண்டும். இதான் வந்து பாத்தீங்கன்னா தாத்பரியம். நீங்க எந்த சித்தி வந்தாலும் என்னது? வெறும் சொப்பன மாதிரி, பொய்யானது, மாயா காரியம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை அடைய விடாது அப்படின்னு உதாசீனம். இப்ப என்கிட்ட கேட்கிறாங்க, சாமி இதெல்லாம் யோக சித்தி தானே? நேற்று நாத பிரம்மன் கேட்டார், சாமி நீங்க யோக பலத்தினால இது கிடைக்குமே சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், நான் தான் அந்த பக்கமே பார்க்கறதே இல்லையே, நாங்க சங்கல்பிக்கிறதே இல்லையே. நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம சங்கல்பிச்சா நடந்துரும். சின்ன சின்ன விஷயம் கூட சங்கல்பிச்சா நடந்துரும். ஆமா, இல்ல இப்ப 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 நாங்க சங்கல்பிக்கிறது, இப்ப நான் சங்கல்பிக்கிறது எதை சங்கல்பிக்கிறேன்? பகவானை தான் சங்கல்பிக்கணும். மோட்சத்தை தான் சங்கல்பிக்கிறேன். எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் வேணும் அப்படின்னு சங்கல்பிக்கணும். அப்போ மற்றதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? சங்கல்பிக்கிறதே இல்லை, எதையுமே சங்கல்பிக்கிறது இல்லை. இப்போ ஒரு யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம், 5 நாள் யாத்திரை போயிருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாள் என்னாச்சு, இந்த வருஷம் எங்கேயாவது போய் பூஜை பண்ணலாமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன், வித்யா பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணி, ஜி எங்கேயாவது போகலாமா, வரீங்களா அப்படின்னு. உடனே அவர் எஸ்ன்னு சொல்றது ரெடியா இருக்காரு. சரி சுவாமி அப்படின்ட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அவர் அதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, மாத்தங்கிய வித்யா பிரசாத்தும் ஒரு சங்கல்பம் பண்ணியிருக்காங்க, இனிமே எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயும் நான் ஃபோன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கேயும் இனி 6 மாதத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்க சங்கல்பம் பண்ணுறாங்க. நான் 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி, நான் எங்கேயாவது போனால் வருவீங்களாச்சு, போகலாமா, ப்ரோக்ராம் பண்ணலாமா? ஐயோ சாமி கூப்பிட்டாரு. அப்போ என்னோட சங்கல்பத்தினால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் சரின்னு பேசாமல் இருக்க வேண்டியதுன்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே சாமி போகணும் அப்படின்னா, இப்படியே போய் இந்த புளியரை வரைக்கும் தட்சிணாமூர்த்தி கோயில் வரைக்கும் போயிட்டு வரணுச்சு, குற்றாலம் போய் போகணும் அப்படின்னா. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் அடுத்து ஃபோன் பண்ணுறாரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாயந்தரம் போல், சாமி நான் டிக்கெட்லாம் பார்த்துட்டு சாமி, இதுக்கு டிக்கெட் இருக்குது அதுக்கு டிக்கெட் இருக்குது, இதெல்லாம் புக் பண்ணிட்டுமா சாமி? சரி, நான் அவர் சொல்லிட்டாரு, இது இவ்வளோ வேகமாக இருக்காரு, சரிங்க அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்தோன்னு நான் சொன்னேன், ஜி இன்னும் எனக்கு சங்கல்பமே வரல. நல்லா தெரிஞ்சுங்க, எனக்கு சங்கல்பமே வரலை. அதனால சங்கல்பம் வந்தாதான் நம்ம போவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இருக்கா, நம்ம டிக்கெட் புக் பண்ணதுக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்குமாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொல்லிட்டார், சாமி ரீஃபண்ட்லாம் கிடைக்கும், ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம், ரீஃபண்ட் பண்ணலாம் சுவாமி அப்படின்னோடனே, சரி அப்போ பார்த்துக்கலாச்சு. நான் பார்த்தேன் மனசில் சங்கல்பம் வரவே வரலை. ஆனால் அதுக்குள்ளார இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போகலாம் இங்கே போகலாம், இதுக்கு என்ன அதுக்கு என்ன, ட்ரெயின் எல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னது சங்கல்பம் இல்லை. நான் சங்கல்பத்துக்காக வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் சங்கல்பம் வரவே இல்லை. புளியறைக்கு போய் தட்சிணாமூர்த்தி கோயிலில்
அபிஷேகம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வரவே இல்லை. இவர் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில நாத பிரம்மத்திட்ட கேட்டேன், கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சாமி, நீங்க என்ன வேணா பண்ணுங்க சாமி, கேன்சல் பண்ணுங்க, இல்லை ப்ரோக்ராம் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ட்டார். அவருக்கும் சங்கல்பம் இல்லை. சொந்த சங்கல்பமா வித்யா பிரசாத்துக்கு மாதங்கிக்கும் சொந்த சங்கல்பம் இல்லை. எனக்கு சங்கல்பமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் சங்கல்பம் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சரி ஆயிடுச்சுன்னு சங்கல்பம் வரல, கடைசி வரைக்கும் சங்கல்பம் வரவே இல்லை. சரி டிக்கெட் புக் பண்ணியாச்சு, என்ன பண்றது, போ. சங்கல்பம் இல்லாமையே போய் சங்கல்பம் இல்லாமையே வந்து சேர்ந்துச்சு. இப்ப யோக பலம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து நான் எதை சங்கல்பிச்சு ஒரு யோகத்தை அனுஷ்டானம் பண்றனோ அந்த பலன் தானே கிடைக்கும். இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பார்ப்போம், சங்கல்பம் பண்ணவே கூடாது. சங்கல்ப பிரபவான் காமா சர்வான் தெக்த்வா அசேஷதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல இருக்கு, சங்கல்பங்கள் தான் கர்மத்தோட மூலம். அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சங்கல்பிக்கவே கூடாது. அப்ப சங்கல்பிக்கவே கூடாது அப்படின்னும் போது நல்லதோ கெட்டதோ எதையும் சங்கல்பிக்க வேணாம். அப்ப எதை சங்கல்பிக்கணும்? ஈஸ்வரன் மட்டும்தான் சங்கல்பம், மோட்சம் மட்டும்தான் சங்கல்பம். அதை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பிராரப்தம் என்ன இருக்கு. சங்கல்பமே இல்லாம எனக்கு சங்கல்பம் வரல, வித்யா பிரசாத் மாதங்கிக்கு சங்கல்பம் இல்லை, நாத பிரம்மத்துக்கு சங்கல்பம் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் சொன்னது போயிடுச்சு. இப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. என்ன சங்கல்பிக்காத காரியம். இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சித்த புருஷர்கள்ட்ட இது வந்து பிரத்யட்சமா பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிராரப்தத்தினால இல்ல அப்படின்னா, நம்ம பிராரப்தத்தை 2 விதமா சொல்றோம், சுயேச்சா பிராரப்தம், பரைச்சா பிராரப்தம். இப்ப என்னுடைய பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இழுத்துட்டு போய் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இதை வந்து பாத்தீங்கன்னா மற்ற 2 பேத்துக்கும், வித்யா பிரசாத் மாதங்கி அப்புறம் நாத பிரம்மம், இவங்க 3 பேத்துக்கும் இந்த காரியத்துல ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்காக அவங்க வந்தது பரைச்சா பிராரப்தம். அப்ப சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணவே கூடாது. இது வேணும் சங்கல்பம் பண்ணி ஒரு கர்மத்தை பண்றோம் அப்படின்னா அந்த கர்மம் பலனை கொடுத்துரும். உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்திகளை கொடுத்துரும். அப்ப சித்திகள் பண்ணும் போது என்ன பண்ணணும், ஈஸ்வரன் தான் வேணும் அப்படின்னு சித்திக்கணும் முடிய, சங்கல்பம் பண்ண முடிய. ஏதாவது எனக்கு பை ப்ராடக்ட் வேணும்னு ஆசைப்பட்டு சங்கல்பம் பண்ணீங்கன்னா அது சித்திகள் கிடைச்சிரும். ஆனா இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்காது அப்படின்னா, இந்த தாரண தியான சமாதியில பகவான தாரண தியான சமாதி பண்ண என்ன கிடைக்கும், சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம். உபாசனையினால் அடையக்கூடியது என்ன லோகம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, வித்யா தேவலோகா, இதெல்லாம் சொல்லியிருக்கோம். உபாசனையினால அரிச்சிராதி மார்க்கத்து மூலமா பிரம்மலோகத்துக்கு போய் இந்த 4 லோகங்கள் அடையிறது. சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் சொல்லக்கூடியது. இந்த 4க்கு அந்நியமா நீங்க இந்த யோகத்தினால் அடையக்கூடியது எல்லா சித்திகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்திகள் எல்லாமே இந்த 4 தவிர்த்து இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது சாமி. அதனால அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட 34 நிக்கட்டும். நாளைக்கு 2 ஸ்லோகம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எப்பவுமே ஒரு காரியம் பண்ணும்போது நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, பென்சில் ஸ்கெட்ச்னு சொல்லுவேன். பென்சில் ஸ்கெட்ச்னா ஒரு எண்ணம் வருது, நம்ம இன்னொருத்தட்ட சொல்றோம் இது மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு எரேசர் வச்சு வந்து பென்சிலில் போட்டதை எப்படி அழைக்கிறோமோ அது மாதிரி. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் இல்லை, ஒரு எண்ணம். பேச்சில் போகிற போக்கில் சொல்கிறோம்ல, அது மாதிரி எண்ணமாக இருக்கும். அதில் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தம், அது ரொம்ப நமக்கு பிராரப்தம் இருந்தால் அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அது நடந்துடும். இல்லை அப்படின்னா நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு நிச்சயம் பண்ணுறதே இல்லைல்ல. நிறைய நினைக்கிறோம், அதை நிச்சயம் பண்ணுறது இல்லை. நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சங்கல்பம். அது இன்னைக்கு இல்லைனாலும்
அது என்ன பண்ணும், ஒரு சங்கல்பம் பண்ணுனா அது என்னைக்காவது அது என்ன ஆயிடும், நடந்தே ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரியம் சங்கல்பம் பண்ணும் போதும் என்ன பண்ணணும், ஈஸ்வர இச்சையில எது நடக்குதோ நடக்கட்டும், ஈஸ்வர இச்சையில எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு, சங்கல்பிக்கிறது எதை சங்கல்பிக்கும் அப்படின்னா பகவானை மட்டும். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், கீதால பார்த்துட்டு இருக்கோம், மையேவ மன ஆதர்ச மயி புத்திம் நிவேசம். மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த புத்தியினால ஈஸ்வரனை மட்டும்தான் அடையணும். ஈஸ்வரனை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் வேணாம் சாமி, என்ன கிடைச்சாலும் ஒன்னும் வேணாம் சாமி அப்படி சங்கல்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்ததும் தெரியாது, போனது உங்களுக்கு தெரியவே தெரியாது, வந்திருக்குன்னு கூட தெரியாது, போச்சுன்னு கூட தெரியாது. நீங்க பாட்டுக்கு உங்க மார்க்கத்துல ஈஸ்வரனை நோக்கின மார்க்கத்துல போயிட்டே இருக்கு. கொஞ்சம் திரும்பி பார்த்தாலும் அவ்வளவுதான், 10 ஜென்மம் 20 ஜென்மத்துக்கு காண போகும் சித்தி. ஏகப்பட்ட பேர் சித்திகள் இருக்காங்க, மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா மந்திரங்களை தபஸை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சித்திகள் அடைஞ்சவங்க இருக்காங்க. பப்ளிக் என்ன வராங்க தெரியுங்களா, பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக யாரும் வர்றதே. எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், புளியறைன்னு சொல்கிற கோயில். அந்த புளியறை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸோட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. சிதம்பரம் நடராஜர் ஒரு புளிய மரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொந்துல கொண்டு வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க. புளிய மரத்துல மறைச்சு வச்சதுனால அதுக்கு பேர் புளி அறைன்னு பேர். அதுக்கப்புறம் முகல்ஸோட டைம் போனதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த நடராஜரை கொண்டு போயிட்டு அங்க வச்சாச்சு. அந்த நடராஜரை எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நடராஜர் வெளியே வரலையா, அந்த இடத்த விட்டு வெளில வராம அங்க இருந்து பூமியில இருந்து அப்படியே ஒரு சுயம்பு வந்து கண்டினியூவா தோன்றியிருக்கு. அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா விடாம இருந்தோன்னே ஒரு தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணோன்னே சாந்தமாய் அந்த சிவலிங்கம் அப்படியே அக்னி, அந்த சிவலிங்கம் வந்து அக்னியா வெளிப்பட்டிருக்கா. இப்ப நம்ம படிச்சோம்ல, அக்னியா வெளிப்பட்டோன்னே அதோட உக்ரம் தாங்க முடியாம என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை உக்ரத்தை கம்மி பண்றதுக்காக ஒரு தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணோன்னே உக்ரம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிடுச்சு. இப்ப வந்து போய் பாத்தீங்கன்னா 27 படி இருக்கு அதுக்கு ஏறதுக்கு. பப்ளிக் என்ன வராங்க தெரியுங்களா, பப்ளிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவங்க எல்லாரும் அந்த 27 படியில ஏறணும் அப்படின்னா நம்ம கிரக தோஷங்கள்லாம் போகும். 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு படி. தட்சிணாமூர்த்திக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுக்கிறவர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்கவே எல்லாம் கொட்டக்கட்டில மாலையா போட்டுட்டு இருக்கான். ஜோசியக்காரர் சொல்லி சொல்லி சொல்லிதான் எல்லாம் வரானோடைய சாமியை பார்க்கணும்னு ஒருத்தரும் வரதில்லை. என்ன சுவாமி தெரியுங்களா, சிவலிங்கத்துக்கு பேர் சதாசிவம்னு பேர். யோசிச்சு பாருங்க, சதாசிவம் சிவலிங்கம், தட்சிணாமூர்த்தி ரெண்டு நேர்கோட்டுல இருக்கு. நந்திக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம், சிவலிங்கத்துக்கு நந்திக்கு நடுவுல தட்சிணாமூர்த்தி ஒரே கோட்டுல இருக்கு. சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியும் ஞானமும் வந்து சதாசிவம் ஒண்ணு. யாரும் ஞானத்துக்காக வர்றதே, கிரகம் எல்லாம் வந்து சாந்தமாகணும். ஒரு சாமியாட்ட போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா வந்து சாமி நீங்க சாமியை பற்றி சொல்லுங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. சாமிகிட்ட ஏதாவது சித்தி இருக்கா, மந்திரிப்பாரா, குறி சொல்லுவாரா, நம்ம லைஃப்பை மாற்றுவாரா, பாவி வருஷங்களா, சாமியை யாரும் கேட்கறதே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இதுக்கு வான் பண்ணுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வரும். நமக்கும் ஒரு மோகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா, இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வரும். நான் வெறும் கைரேகையை பார்த்து நான் நல்ல ஒரு லூதியானால நிற்கிறேன். லூதியானால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கட்டும். லூதியானா ட்ரெயினில் நிற்கிற பரதேசி, நான் ரொம்ப பரதேசி பிச்சைக்காரனா வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற கையில் வந்து நயா பைசா இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகணும், கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணணும். கையில் நயா பைசா இல்லை, டீ குடிக்கிறது கூட பைசா இல்லை. அப்போ அந்த கேன்டீன் பக்கத்தில் போய் நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த கேன்டீனில் இருக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஊற்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு நல்ல பாவம் உண்டு சாதுக்கள் மேலே. நேராக வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து, சாமி உங்களை பார்த்தா நல்ல மந்திரவாதி மாதிரி தெரியுது. நான் ஐயோ மந்திரவாதியா கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு. சாமி கை பார்ப்பீங்களா அப்படின்னா, கை பார்ப்பேன் அப்படி. எனக்கு டீ வேணும். காலையில் சாப்பிடவே இல்லை, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ டீயோ கிடைச்சா பரவாயில்ல. கைரேகை இருக்கா, ஆமாம் கைரேகை இருக்கு, எனக்கு தெரியும். உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா கை நீட்டினோட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு அடிமை ஆயிட்டான். 10 நிமிஷத்துல நான் சொல்ல கைரேகையை பார்த்து அடிமை ஆயிட்டான்.
அடிமையானோன்னு உடனே வந்து அவனோட பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் இருந்தோன்னே ஓனரை கூப்பிட்டான். ஓனரை கூப்பிட்டோன்னே வந்து ஓனர் வந்து கை காட்டினார். ஓனருக்கு சொன்னேன், 2 அடிமைகள் சிக்கி விட்டார்கள், போதுமே. அப்புறம் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு நல்ல ஆசனம் கொடுத்து, நல்ல ஃபுட்டை கொடுத்து, நல்ல டீயும் கொடுத்து, எக்ஸ்பிரஸோ காஃபி, நல்ல காஃபியும் பெரிய டம்ளரில் கொடுத்து நல்லா சாப்பிட்டு நான் சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். 2 3 பேர் வந்தாங்க, நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு நேராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ட்ரெயின் வருது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்ல சீட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு கொடுத்து ஒரு நல்ல சீட்டில் என்னை பிடிச்சி நல்ல ஜன்னலோட சீட்டில் போய் உட்கார வச்சு நமஸ்காரம் பண்ணி கையில் தட்சணையை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. ஒரு கைரேகை தெரிஞ்சாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்டும் தட்சணையும் மரியாதையும் மாலையும் கிடைக்குது அப்படின்னா பார்க்கறது, மற்றவங்க மனசை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நிறைய ஆசிரமம் கட்டினவங்க எல்லாம் இது மாதிரி தான் நிறைய ஏதோ ஒருத்த சொல்லி பழித்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும்? அபியாசம் போயிடும். அபியாசம் போச்சு அப்படின்னா பலூன்ல காத்து போற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா யாரு உங்களை ஸ்துதி பண்ணாங்களோ அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க? நிந்தனை பண்ணுவாங்க. அதனால உலகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் உலகத்தை மயக்கி ஒன்றும் ஆக போறது. அதனால கவனம் இருக்கணும். நான் திரும்பி கூட இப்படி பார்க்கவே மாட்டேன். எனக்கு வந்து ஒரே ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் மட்டும்தான். அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இந்த சித்திகள் வந்து தப்பிக்க முடியும். இந்த சித்திகள் எல்லாம் மாயா பண்ற லீலா. நம்மளை எப்படியாவது பகவான்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணுது. அதுதான் மாயையோட முக்கியமான காரியம். நாளை பார்க்கலாம். இந்த கர்ம பல தியாக இருக்கு, தியானாத்து கர்ம பல தியாக. இன்னைக்கு பார்த்தோம்ல, தியானம் பண்ணினீங்க அப்படின்னா உபாசனை பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த இந்த கர்மத்தோட பலனா இந்த சித்திகள் எல்லாம் வரும். கொஞ்சம் மிஸ் ஆனீங்க அப்படின்னா பகவான் அடைய முடியாம போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா கைவல்யம். வைராக்கியம் வரலன்னா ஆசிரமத்தை கட்டிட்டு பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் வந்து பெரிய ஆளா இருக்கும். பகவான் பக்கத்துல வர மாட்டேன். அவன் தான் கடைசியில சாகர காலத்துல ஐயோ போச்சே, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நல்லா ஆடிட்டு இருக்க வேண்டியது. அதனால கவனம் கொடுக்கவே கொடுக்காது. எல்லாம் திருஷ்யம், சொப்பனத்துல பறந்தா என்ன பண்றது? ஒன்றும் ஆக போறது இல்லை. சொப்பனத்துல என்ன மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இந்த ஜாகிரதத்தை என்ன ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பகவான் அடைகிறது மட்டும்தான் பரம பிரயோஜனம்.